திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அவங்களோட பிரச்சாரம் செல்ஃப் எடுக்காம போகுதோ அப்பெல்லாம் அவங்க கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் சினிமா ஸ்டார்ஸ் தான். ஆனா என்ன, இன்னும் பழைய ரிட்டையர்டான ஸ்டார்ஸே கையில வச்சுட்டு இருக்காங்க. அந்த முத்தி போன பீஸுகளில் ஒன்று தான் அந்த முட்டா பீஸு. உங்க தொகுதியிலிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் மரியாதைக்குரிய நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உதயசூரியனை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போக. நீ சோறு தானே திங்கிற? யோ, உன்னையெல்லாம் வீட்லேயே உன் பையன் மதிக்கல. நீ டிஎம்கேக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் அவர் டிவிகேக்கு ஆதரவாக ட்வீட்டை தட்டி விட்டுட்டு இருக்காரு. வீட்டில் உள்ளவங்களே கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்க முடியல. இந்த ஆளை நம்பி இவனுக்கு பிரச்சாரத்தில் வேற இறக்கி விட்டுருக்கானுங்க. எவன் கன்வின்ஸ் ஆவான்? நம்ம அக்கா பிரேமலதா மசாரி போதும், டோட்டல் டிஎம்கே ஆல்ரெடி காலி. சத்யராஜ்லாம் ஒரு ஆளுன்னு அவரையும் நம்பி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்ட திமுக காரணங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் மூஞ்ச பார்த்த உடனே ட்ரிகர் ஆகி எல்லா கட்சிக்காரனும் போட்டு பொழக்கிறான். அவர் தாக்கி பேசினது என்னவோ விஜய் தான், ஆனால் அடி அதிமுக பாஜக நாம் தமிழர்னு எல்லா கட்சி சைட்ல இருந்து விழுந்துட்டு இருக்கு. இவர் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி நார் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த முட்டா பீஸ் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கேடுகட்ட பீஸ் ஒன்று இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரு. அதான் நம்ம பழிச்சிராஜி. அவரெல்லாம் போட்டு துவைக்காத ஆளே கிடையாது. கர்நாடகாவில் போனால் அங்கே மானங்கட்ட கேள்வி கேட்குறானுங்க. சரி, நம்ம பப்பு இங்கே வேகலைன்னு ஆந்திரா பக்கம் போனால் அங்கே தூக்கி போட்டு மிதிக்காத ஒன்று தான் குறை. இப்போ ஒரு பருப்போடைய விற்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தானே இழிச்சவாயன். அதுலேயும் இங்கே டிஎம்கே வேறு ஆட்சியில் இருக்கா. அதனால என்னமும் பேசலாம், யாரும் கேட்க மாட்டானுன்ற தைரியத்தில் இங்கே வந்திருக்காரு. ஆனால் போன வாட்டி மாதிரி இல்லை. இந்த வாட்டி பேசின ஒரு மேடைக்கே வாங்கின அடி கொஞ்சம் வலுவாக இருந்ததுனால செல்லம் ஒரே மேடையில் எஸ்கேப்பு. என்னடா இது, இவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக்டர்ஸ், என்ன திறமைசாலிங்க. ஏன் இவங்க மேலே சோஷியல் மீடியா இவ்வளோ ஹேட்டர்ஸ் பரப்பப்படுதுன்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி இந்த 5 வருஷத்துக்கான போஸ்ட் என்னென்ன இந்த ரெண்டு பேரோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு போய் பாருங்க. இது வரைக்கும் நடந்த எந்த லாக்அப் டெத்துக்காது, பாலியல் வழக்குகளுக்காது, உமன் போலீஸ் ஹராஸ்மெண்ட் இஷ்யூக்காது, ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், மருத்துவத்துறை ஊழியர்கள் போராட்டம்னு எதுக்காவது இந்த ரெண்டு பேரில் ஏதாவது போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா? ஆனால் இதுவே போன ஆட்சி காலத்தில் இந்த பிராமிஸ் ராஜ், பளிச்ராஜ், சித்தார்த், ஆர்ஜே பாலாஜி, சூர்யா இவங்கெல்லாம் புது வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் பானை மாதிரி எதுக்கெடுத்தாலும் பொங்குவானுங்க விளைக்கணுங்க. இப்போ ஏற்பட்ட அந்த நாதாரிங்களை சோசியல் மீடியாவில் போட்டு புழக்கிறதுல தப்பொன்னும் கிடையாது. முடிஞ்சால் நீங்களும் அவங்கள பற்றின ட்ரோல்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இவனுங்களை மாதிரி போலி போராளிகளோட முகத்திரை கிளியும். ஃபைனலாக அந்த ரெண்டு பேரை பற்றின உங்களோட பார்வை என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.